பாண்டியன் ஸ்டோர். மீனாவும் செந்திலும் மீனாவுடைய அப்பா ஜனார்த்தனை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு போகிறாங்க. போனதும் இங்கே நல்லா விசாரிக்கிறாங்க. அப்போது ஜனார்த்தன் கேட்குறாரு, செந்திலோடைய சர்டிஃபிகேட் வாங்கி பார்த்துட்டு, நல்லா தானே மாப்பிள்ளை படிச்சிருக்கீங்க, நீங்கள் மட்டும் அப்போவே அப்ளை பண்ணிட்டீங்கன்னா இந்நேரத்துக்கு கவர்மெண்ட் ஜாப் வாங்கியிருக்கலாம். இப்பயும் ஒன்றும் கட்டு போகலை. ஸோ இப்போவும் நாம் கொஞ்சம் காசு கட்டினா கண்டிப்பாக அந்த வேலையை வாங்கிடலாம் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்ல, மீனா ஒன்று எவ்வளோப்பா செலவாகும் அப்படின்னு கேட்குறாங்க. என்னம்மா மீனா, ஒரு 10 லட்ச ரூபா கட்டினா போதுமா, கண்டிப்பாக அந்த வேலையை வாங்கிடலாம். அதுக்கப்புறம் இந்த சம்பளத்தை நம்ம பணமாக சம்பாதிச்சிடலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே செந்திலும் சரிம்மாம்மா அப்படிங்கிறாரு. மீனா ஒன்று அங்கேருந்து கிளம்பும்போது, எங்க 10 லட்ச ரூபா அப்போ சொல்கிறாரு, நீங்களும் ஊங்குறீங்க, 10 லட்சம் எங்கே போவீங்க நீங்கள் அப்படின்னு கேட்க, பார்த்துக்கலாம் மீனா, அது அப்போதைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் செந்திலும் நேராக கிளம்பி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததும் இங்கே செந்தில், நான் கடை கிளம்புறேன் மீனா அப்படின்னு சொல்கிறாரு. மீனாவும் சரிங்க நானும் கிளம்புறேன், இன்றைக்கி எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குங்க, நான் அவட சொல்ல வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, என்ன மீனா என்ன முக்கியமான வேலை அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைங்க, இது மாதிரி இன்றைக்கி அந்த முத்துல் சத்துடைய இடத்த இடிக்கிறதுக்காக இன்றைக்கி லெட்ரு அமைச்சிருக்காங்க. இன்றைக்கி கண்டிப்பாக அந்த இடத்த இடிச்சே ஆகணுமா, அதுவும் என்னோடய தலைமையில். அதுதான் இன்றைக்கி ஒரு 11 மணி போல் அந்த இடத்த இடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்ல, என்னமே நான் இவ்வளோ சாதாரணமாக சொல்கிறேன், அந்த இடத்த இடிக்க போனால் கண்டிப்பாக இன்றைக்கி அவனுங்க பிரச்சனை பண்ணணுங்களே, அப்படின்னா நான் இன்றைக்கி கடைக்கு போகலை, நான் அவன் கூடயே வரேன். ஏங்க அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க, இது மாதிரி நிறைய கேஸ் வரும், அதுக்காக நீங்கள் எல்லா இடத்துக்கும் என் கூட வர முடியுமா, பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, பாடுறா பயந்துக்கிட்டு புருஷன் நாள் வந்திருக்கான்னு சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க, நான் பார்த்துக்குறேன், நீ விடுங்க. ஏன் மீனா, ஏன் பார்க்குறவங்க சொன்னால் என்ன, அதனால என் போட்டு விட முடியாது, தனியாலாம் நான் கூட தான் வருவேன். ஐயோ என் அமுல் பேபி கோவத்தை பாரு, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு இங்கே மீனா செந்திலும் வெளியே வராங்க. வந்ததும் கோமதி, மீனா சாப்பிடுமா, சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்ல, அத்தை சரி அத்தை, மதியம் இட்லி சாப்பாடு எடுத்து போகிறேன். இல்லை அத்தை, மதியம் சாப்பாடு வேணாம், நானே வந்துடுவேன் நினைக்கிறேன். ஏன் மீனா, இல்லை ஒரு முக்கியமான வேலை இருக்கா அத்தை, அந்த வேலை முடிஞ்சிச்சுன்னா அப்புறம் எதுவும் வேலை இருக்காது, நானே வந்துடுவேன்னு நினைக்கிறேன். அப்படியா, சரி சரி அப்படின்னு சொல்ல, செந்தில் உடனே டக்குன்னு, அப்பா நான் இன்றைக்கி கடைக்கு வரல. ஏன்டா கடைக்கு வராமல் எங்கே போகிறேன், ஒரு முக்கியமான வேலை இருக்குது, மீனா கூட போகிறேன் அப்படின்னு சொல்ல, மீனா ஒன்று, ஏங்க நான் தான் சொல்கிறேன்ல. இல்லை மாமா, அவர் கடைக்கு வருவார். இல்லைப்பா நான் கடைக்கு வரல, நான் மீனா கூடயே போகிறேன். உடனே பாண்டியன், மீனா என்னம்மா, என்ன பிரச்சனை, ஆஃபீஸ் எதுவும் பிரச்சனையா, இவன் இதுக்கு உன் கூட வரன்னு சொல்லிட்டு இருக்கான், என்னாச்சும்மா மீனா. அது ஒன்றும் இல்லை மாமா, சொல்ல வேணாம்னு சொன்னால் கேட்க மாட்டாரு. இன்றைக்கி அதான் இருக்காங்களே முத்துவேலும் சத்துவேலும், அவங்க கடைக்கு நான் ஏற்கனவே நோட்டீஸ் கொடுத்துருந்தாலும் மாமா. ஆமாப்பா, அந்த கடையை இன்றைக்கி இடிக்க சொல்லியிருக்காங்க, அதுக்காக இடிக்க போனோமாம்மா, அதை சொல்லிட்டேன், அதனால் நானும் கூட வரேன்னு சொல்கிறாரு. அதான் நான் வேணாம் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன், கேட்க மாட்டேறேன் மாமா. கோமதி ஒன்று, இனிமே நான் சொல்கிறேன், அண்ணன் கடை அடிக்க போகிற, ஏம்மா அப்புறம் நீ போகாதம்மா, வேறு யாராவது மாற்றி விட்டுரு, நீ வேணாம், அதெல்லாம் அவனுங்க தேவையில்ல பிரச்சனை பண்ணுவானுங்க. ஐயோ அத்தை, என்னத்த, என் வேலையே அதான் அத்தை, யாரெல்லாம் கவர்மெண்ட் இடத்துல இந்த மாதிரி கடை கட்டியிருக்காங்களோ அவங்கள காலி பண்ண வைக்கிறது, அப்புறம் அதை இடிக்கிறது, இதுதான் எனக்கு வேலையே. அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு வாட்டியும் போய் இதெல்லாம் மாற்றி விட்டுருந்தா அப்புறம் ஆஃபீஸில் என்ன நினைப்பாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைத்த, போலீஸ் பாதுகாப்பெலாம் இருக்கும், நான் பார்த்துக்கிறேனே அப்படின்னு சொல்லுவோம். இல்லை மீனா, நீ வேறு யார் கிடையாது அடிக்கும்போது கூட போமா, தப்பு இல்லை, ஆனால் இது வேணாம், அவனுங்க இன்றைக்கி மட்டும் பிரச்சனை பண்ண மாட்டானுங்க, இனிமேல் இதை வச்சு என்னென்ன பிரச்சனை பண்ண முடியுமோ அந்த பிரச்சனைலாம் பண்ணுவானுங்க. அண்ணங்களை பற்றி எனக்கு தெரியுமா, நான் சொல்கிறது கேளு, வேணாம்மா நீ போகாதம்மா அப்படின்னு சொல்ல, அத்தை அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அத்தை, நான் பார்த்துக்கத்த, நீங்கள் பயப்படாதீங்க அத்தை அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. பாண்டியவனு, பாத்தியா கோமதி, என் மருமக எவ்வளோ கெத்தாக பேசுகிறா பார்த்தியா, என் மருமக அப்படியே என்ன மாதிரி, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது கோமதி, நீ போம்மா பார்த்துக்கலாம். என்ன நீ மட்டும் போகலன்னா பாண்டிய மருமக பயந்துட்டான்னு அவனுங்க அதை வச்சு ஒன்று நக்கல் பண்ணுவானுங்க, அதனால் நீ தைரியமாக போ, நான் அப்போம்மா, நான் மாமா, நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, சூப்பர் மாமா, அதுதான் மாமாங்கிறது அப்படின்னு மீனாவை சாப்பிட்டு கிளம்பிடுறாங்க. உடனே பாண்டியன், செந்தில் நீ கடைக்கு வர வேணாம், நீ என்ன பண்ணுற, நேராக கிளம்பி மீனா சொல்கிற அந்த இடத்துக்கு போயிட்டு தூரமாக நின்று பாரு, ஏதாவது பிரச்சனை வர மாதிரி தெரிஞ்சுன்னா உடனே எனக்கு கால் பண்ணு, நானும் வந்துடுறேன், சரியா கிளம்புனு அப்படின்னு செந்திலையும் பின்னாடியே அனுப்பிச்சுடாரு பாண்டியன். கோமதி ஒன்று, ஏங்க அதுதானங்க நானும் சொன்னேன், அப்போ வேண்டாம்னு சொல்லிவிட்டு இப்போக்கு செந்தில் அனுப்புகிறீங்க. இல்லை கோமதி, பொண்ணுங்களுக்கு தைரியம் வேணும், அது மீனாவுக்கு நிறையாவே இருக்குது, அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை, இருந்தாலும் மனசுக்குள்ளே ஒரு உறுத்தலாகவே இருக்குது,
உங்கள் அண்ணனுங்க நாம் நினைக்கிற மாதிரி சாதாரணம் கிடையாது. அவனுங்க எந்த லெவலுக்கும் போவானுங்க. அதுதான் அதை நாமளே மீனாட்ட சொல்லி அதுக்குன்னு மீனாவையும் பயமுறுத்தக்கூடாது. அதுக்கு தான் மீனாவுக்கு தைரியம் சொல்லி அவளை அனுப்பிச்சிட்டு பிடி செந்தில் அனுப்பிச்சிருக்கேன். என்ன இருந்தாலும் அவன் நம்ம மருமக அவனுங்க முன்னாடி அசிங்கப்படக்கூடாது பாரு. சரிங்க, இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து போங்கங்க, நான் பார்த்துக்கிறேன் கோமதி, நீ விடு அப்படின்னு பாண்டியனும் கிளம்பி கடைக்கு போகிறாரு. இங்கே மீனாவும் ஆஃபீஸ் போயிட்டு அந்த நோட்டீஸ்லாம் எடுத்துகிட்டு கடைக்கு போகிறாங்க. இது மாதிரி இன்றைக்கி கடையை இடிக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சதும் சத்தியனும் முத்தியனும் ரொம்ப வேகமாக கிளம்பி அந்த ஸ்பாட்டுக்கு போகிறாங்க. அங்கே ஸ்பாட்டில் போயிட்டு நிற்கிறாங்க. பார்த்தா மீனா ஒரு கான்ஸ்டபுள், அப்புறம் மீனாவுடைய ஆஃபீஸில் வேலை பார்க்குற 2 பேர், ஜேசிபி எல்லாம் வந்துடுது. வந்து இந்த மாதிரி கடையை அடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்ல சத்தியவேலும் முத்தியவேலும் அங்கே பெரிய வாக்குவாதம் பண்ணுறாங்க. அந்த கான்ஸ்டபுள் வந்து, இல்லை சார், உங்களுக்கு முறையாக நோட்டீஸ் கொடுத்துருக்கு, நீங்கள் கட்டியிருக்கிறது கவர்மெண்ட் இடம், அப்படி இருக்கும்போது இந்த இடத்த இடித்து தான் சார் ஆகணும், வேறு வழியே இல்லை. நீங்கள் பிரச்சனை பண்ணாமல் ஒழுங்காக கோஆப்ரேட் பண்ணிங்கன்னா நாங்களும் அமைதியாக போவோம், இல்லைன்னா உங்களை கைது பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க, நான் எவ்வளோ நாளும் பணம் தரேன், எங்களுக்கு இருந்து பிரச்சனை விடுவித்து கொடுங்க அப்படின்னு அந்த கான்ஸ்டபிள்கிட்ட சத்துவல் டீல் பேசுகிறான். உடனே அந்த கான்ஸ்டபிளும் மேடத்தில் பேசுகிறதான் சார் ஒரே ஃபைனல் முடிவு, நீங்கள் மேடத்தில் சொல்லி அவங்க சொல்லிட்டாங்கன்னா பிரச்சனையும் இருக்காது சார், இதை தவிர இந்த கேஸுக்கு வேறு முடிவு கிடையாது அப்படின்னு அந்த கான்ஸ்டபிளும் மீனாவை கை கட்டி விடுறாரு. உடனே இங்கே மீனாட்ட சத்து வந்து பேசுகிறான். முன்னாடி என்ன பாண்டி சொல்லி விட்டானா இன்றைக்கி எப்படி இந்த கடை அடிக்க சொல்லி, இங்கே பாரு, நீ மட்டும் இந்த கடையை இன்றைக்கி இடிச்சிட்ட, நீ உயிரோட இந்த இடத்த விட்டு போக முடியாது, பார்த்துக்கோ, என்ன வேணும் நடக்கலாம் அந்த இடத்துல, சொல்கிறத கேட்டுக்கிட்டு மரியாதையாக இங்கேருந்து போயிடு, அதுக்கு பதில் உனக்கு பணம் காசு வேணால் சொல்லு, எவ்வளோ நாள் நான் தரேன் அப்படின்னு இங்கே சத்தியவேலு மிரட்ட. உடனே செந்தில் இது செட் ஆகாதுன்னு சொல்லி நேராக ஸ்பாட்டுக்கு போகிறான். போகும் மீனை செந்திலை பார்த்து, ஏங்க நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்க, அதை நான் பார்த்துறேன், என்னடா கடை அடிக்க தான் போகிறோம், ஒரு நாள் என்ன பண்ணுவோம் பண்ணிக்கடா போடா அப்படின்னு சத்தியில் தள்ளி விட்டுறாரு. சத்தியம் கோபமாக வந்துட்டு உடனே குமார் கால் பண்ணுறான். குமார், உன் பசங்க ஒரு 10 பேர் வச்சுருங்க வாடா, இன்றைக்கி பிரச்சனை பண்ணால் தான் இந்த இடத்த சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல, உடனே குமார் இங்கே பசங்க அழைச்சிட்டு வரான். வரவும் இங்கே பாண்டியன் சும்மா இருக்க முடியல, கடையில் என்ன நடக்குமோ ஏதோ நடக்கும்னு பயமாக இருக்குது. அப்போது கடைக்கு வந்த ஒரு ஆள் அங்கே இது மாதிரி பிரச்சனை நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்ல, உடனே பாண்டியன் கிளம்பி ஸ்பாட்டுக்கு போகிறாரு. பார்த்தா குமார் ஆளுங்களோட வந்துடுறான். குமார் வந்து இங்கே பிரச்சனை பண்ண செந்திலும் பாண்டியன் சேர்ந்து அந்த 10 பேர் சண்டை போடுறாங்க. அப்பன்னு பார்த்து அந்த இடத்துக்கு கதிர் ராஜும் வீட்டுக்கு போய் தான் வந்துட்டுருக்காங்க. ராஜ் அதை பார்த்துறாங்க. பார்த்தா அங்கே 10 பேர் சேர்ந்து செந்திலையும் பாண்டியன் அடிக்கிறாங்க. கதிர் போகிறான், கதிரையும் பிடிச்சி அடிக்கிறாங்க. அந்த 10 பேர் சமாளிக்க முடியல. ஆனால் ராஜி ரொம்ப தைரியமாக அந்த இடத்துல போய் அந்த 10 பேர்ட்டையும் பயங்கரமாக சண்டை போடுறாங்க. இந்த 3 பேர் எதிர்பார்க்கவும் இல்லை, சத்வேல் முத்துலுமே எதிர்பார்க்கல, என்ன இது ராஜா அது அப்படின்னு அந்த 10 பேரையும் அடித்து தம்சம் பண்ணி எல்லாரையும் அடித்து ஓட விட்றாங்க. அங்கேருந்து கான்ஸ்டபிள் வந்து கேட்குறாரு, மேடம் யார் இவங்க அப்படின்னு கேட்க, இது என்னுடைய வீட்டுக்காருடைய தம்பி பொண்டாட்டி, என் தங்கச்சி பேர் ராஜி அப்படின்னு சொல்ல, அப்படிங்களா, என்னம்மா இந்த அடிக்கிறது எல்லாரையும் போட்டு அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அடித்து ராஜி ஓட விட்றாங்க. அப்போ பாண்டியனே பார்த்து அதிர்ச்சி ஆகிறாரு, என்னடா இது ராஜி இந்த அடிக்கிற எல்லாரையும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் கதிர் செந்தில்கிட்ட சொல்கிறான், அண்ணன் ராஜி போலீஸ் எக்ஸாமும் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கா, அவள் இப்போயே பாதி போலீஸ் ஆகிட்டா, பார்த்தீங்களா, அநியாயம் எங்கே நடந்தாலும் சரி உடனே களத்தில் இறங்கி தட்டி கேட்குறா. இதுக்கு தான் நம்ம வீட்லேயும் ஒரு போலீஸ் இருந்தால் நமக்கு கௌரவமும் இருக்கும், நமக்கு பாதுகாப்பும் இருக்குன்னு சொல்கிறேன். ஆனால் அப்பா தான் அதை புரிஞ்சிக்க மாட்டார். இப்போயாச்சும் ராஜோட அருமையை புரிஞ்சுக்குங்க. இதுவே ராஜ் இன்னும் யூனிஃபார்ம் போடலை, ராஜ் யூனிஃபார்ம் போட்டால் யோசிச்சு பாருங்கள், நமக்கு ஊருக்குள்ளேயும் எவ்வளோ மரியாதை இருக்கும், நம்ம குடும்பத்துக்கு எவ்வளோ பாதுகாப்பு இருக்கும் அப்படின்னு. இங்கே சத்தியவேல் போட்ட திட்டம் எல்லாம் வீணாயிடுது. ராஜ் உள்ளே போந்து காரியத்தை கெடுத்துறாங்க. பாண்டியன் இங்கே கதிர் சொன்ன யோசிச்சு பார்க்குறாரு. உண்மையிலே ராஜி போலீஸ் ஆகாமலே ஒரு போலீஸ் என்ன பண்ணணுமோ அதை நேர்மையாக பண்ணுறான். அப்போ இவ போலீஸ் ஆகிட்டானா உண்மையிலேயே நம்ம குடும்பத்துக்கு கௌரவமும் பாதுகாப்பும் கூடுமே அப்படின்னு பாண்டியனும் தன் மனசில் முடிவெடுக்கிறாரு. சரி, ராஜை அவர் ஏற்பாடு மாதிரி போலீஸ் வேலைக்கு அமுச்சு விட்டுடலாம் அப்படின்னு பாண்டியனும் முடிவு பண்ணுறாங்க.